மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அரண் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல்வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல்வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அரண் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல்வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அரண், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரு அவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில்தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை 3 என்று சொல்லி அது இந்த 3ஐயுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை, இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த 3மே மிக மிக இனியவை என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 3ஐயுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில் அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி.